வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் கண்ணோட்டம் அந்த அதிகாரத்தில் முதல் குறள், கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. பாருங்கள், முதல் குறள்லேயே கண்ணோட்டத்தினுடைய பெருமையை சொல்கிறாரு. மேலோட்டமாக பார்த்தோம்னா என்ன சொல்கிறாருன்னா, கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்புடைய அழகு தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்றைக்கும் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அது எத்தனை உண்மை அப்படின்னு எனக்கு இந்த குறள் படிக்கும்பொழுது தான் தோணுச்சு. நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கிறதுக்கு எவ்வளவோ காரணம் அப்படின்னு. ஆனால் அந்த கருணை அப்படிங்கிறது தான் இந்த உண்மையாலுமே இந்த உலகம் இன்றைக்கும் நிலை பெற்று இருக்கிறதுக்கு காரணம். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே அந்த கண்ணோட்டம் தேவை அவரவரோட நிலைகளில். ஆனால் ஒரு அரசன், ஒரு தலைவன் அப்படின்றவனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. பணம் இருக்குது, படைபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. என்ன அவனோட கண் அசைவில் எல்லா வேலையும் நடக்கும். அப்படி இருக்கின்ற ஒருவன் கண்ணோட்டம் இல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஹிட்லர் அப்படி தான் இருந்தான். கண்ணோட்டம் இல்லாமல் இருந்ததுனால எத்தனை பெரிய அழிவு நடந்தது. அதே மாதிரி தான் எத்தனையோ அரசர்கள் நம்ம அவங்கள சொல்கிறதே இல்லை. அவங்களெல்லாம் கொடுங்கோலன் அப்படின்ற பேரில் தான் நம்ம சொல்கிறோம். அவர்களுடைய அந்த கண்ணோட்டம் இல்லாத தன்மையினால் எவ்வளவு அழிவு. அந்த நாட்டில் இருந்த மக்கள் ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்திருப்பாங்களா? அது நம்ம முதலே பார்த்தோம். ஏழைகளை விட அந்த மாதிரி கொடுங்கோல் ஆட்சி செய்கிற நாட்டில் இருக்க பணக்காரங்களுக்கு தான் ரொம்ப செல்வந்தர்களுக்கு தான் ரொம்ப மனதில் கஷ்டம் அப்படின்னு, உடலாலையும் மனதாலையும் கஷ்டம். உண்மை. ஏன்னா அவன்கிட்ட செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்கவே கூட விட மாட்டாங்க. அப்படி இருக்கும். அதனால தான் கண்ணோட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. அப்படின்னாலும் அரசனுக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் இந்த என்ன சொல்கிறாருன்னா, கண்ணோட்டம் அப்படிங்கிறது இது உடலினுடைய உறுப்பு கிடையாது, ஆனால் உயிருக்கு இது உறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. களி பெரும் காரிகை அப்படிங்கிறது சிறப்புடைய அழகு அப்படிங்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய சொற்கள் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த 3 சொல்லும் சேர்ந்து ஒரே பொருளை தான் சொல்கிறேன். சிறப்புடைய அழகு அப்படின்னு. களி பெரும் காரிகை அப்படிங்கிறது, காரிகை அப்படின்னு அழகு. களி பெரும் அப்படிங்கிறது களி அப்படின்னாலும் சரி, பெரு அப்படின்னாலும் சரி, பெருமையுடைய, பெரிய, ரொம்ப எல்லாத்தையும் சிறந்த அப்படின்ற பொருளில் வருது. ஆனால் அது இரண்டுமே சேர்ந்தே இங்கே என்னென்ற பொருளில் தான் வருது, சிறப்புடைய அப்படின்னு சொல்லி பொருளில் தான் வருது. ஆக ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பரிமேழகர் ஒரு அற்புதமான உதாரணம் ஒன்று சொல்கிறார். இந்த புலியோட குகைக்குள்ளே மாட்டிக்கொண்டு மான் போல தான் அந்த நாட்டு மக்கள் வாழ முடியும். அந்த புலி அதை அடிக்கணும்னோ இல்லை துன்புறுத்தணுன்னு கூட தேவை கிடையாது. அந்த குகைக்குள்ளே புலி கூட இருந்ததுனாவே அந்த மான் பயந்து 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 தான் வாழணும். அது வாழ்க்கையா அப்படின்னே சொல்லுவேன். பயந்து பயந்து தான் செத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கையை தான் அந்த நாட்டு மக்கள் வாழ்வாங்க. அதனால் அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான குணம், சிறப்புடைய குணம் ஒரு அரசருக்கு இருந்தால் மட்டுமே இந்த உலகம் நிலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகில் இருக்கின்ற மக்கள் நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எப்போவுமே பார்த்துட்டே வந்திருக்கோம். அரசன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவருக்கும் சரி, ஒரு குடும்பத்தின் தலைவருக்கும் இது பொருந்தும். அதனால் குடும்பத்தில் கூட நம்ம எவ்வளோ முறை பார்த்துருக்கோம். அந்த அப்பா அன்பானவராக இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க அவர் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நடுங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த கருணை அப்படின்றது எல்லாருக்கும் அந்த உயிருக்கு இயல்பான குணமாக வரணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்து